ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இணையதளத்தின் மூலமாய் காண்கிற தேவனுடைய வார்த்தைக்காய் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள், காணும்படியாக செய்யுங்கள். கர்த்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 42வது இறை வார்த்தை. எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறே. ஆண்டவராகிய இயேசு லாசருவின் கல்லறைக்கு முன்னதாய் நின்று ஜனங்கள் கூடியிருக்கையில் அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் பரலோக பிதாவை பார்த்து ஏறெடுத்த இந்த ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறே. மரித்த லாசரு கல்லறைக்கு முன்னதாய் அவன் உலகத்தில் இல்லை, அவன் உயிரோடு இல்லை. ஆனால் கர்த்தர் அவன் கல்லறைக்கு முன்னதாய் நின்று பரலோக தேவனை நோக்கி, இயேசு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்க முடியும். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் தேவனை நோக்கி அபயமிடுகிறேனோ, ஆராதிக்கின்றனோ, வேண்டுதல் செய்கின்றனோ, அப்பொழுதெல்லாம் என் தெய்வம் எனக்காக எப்பொழுதும் எனக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 32வது வசனத்தில் எனக்கு அருமையானவர்களே நாம் வாசிக்கிறோம். 22வது வசனத்திலே மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி சொன்னாள், ஆண்டவரே, இப்பொழுது நீர் இங்கிருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்ன அதே சகோதரி 39வது வசனத்தில் சொல்கிறார், எங்கே வைத்தீர்கள் என்று சொன்னபோது இவள் சொல்கிறாள், இந்த அம்மா சொல்கிறாங்க, 4 நாளாச்சு, இப்பொழுது நாரியா, இப்பொழுது நாரும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போனது போல இருக்கிறதோ? கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிற ஆண்டவர். எப்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பாடுகள் வருகிறதோ, வேதனை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். முதலாவது மார்த்தாள் விசுவாசத்தோடு சொன்னாள், நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி 39வது வசனத்தில் சொல்கிறார், இப்பொழுது நாரும் ஐயா, இப்பொழுதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் அருளாளர் இயேசு சொன்னார், எங்கே வைத்தீர்கள்? எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உன் விசுவாசம், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னவர் மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைக்கு முன்னதாய், கல்லறைக்கு முன்னதாய் வந்து நிற்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிறார், எப்பொழுது நமக்கு செவி கொடுக்கிற தேவன். உங்கள் பேச்சை, உங்களுடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகள், மனைவி, கணவர் கேட்காமல் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் பரலோக தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், கண்ணீர் உள்ள ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இயேசு கல்லறைக்கு முன்னதாக நின்று ஜெபிக்கிற ஜெபம், எப்பொழுதும் எனக்கு ஜெபி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை அனுப்பினார். மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். மருத்துவம் செய்ய முடியாததை மகத்துவ தேவனின் வல்லமை செய்யும். மருத்துவரால் கைவிடப்பட்டு வந்து கண்ணீரோடு கலங்கி நிற்கிற என் அன்பு சகோதரா, உன்னோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். எப்பொழுதும் செவி கொடுக்கிற தேவனிடத்தில் நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். உங்கள் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பின போது கூடி இருந்த ஜனங்கள் அப்பொழுது அவர்களை செய்த இந்த காரியங்களை செய்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிரமித்து நின்றார்களாம் அதிசயத்தை கண்டு. எப்பொழுது முதல்ல இப்பொழுதும் பிரச்சனை இருக்கலாம், நீ எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளையா இருந்தால் உனக்கு செய்கிற அற்புதத்தை கண்டு உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரினோடு கூட இருக்கிறார், இவள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி பெறுகிற நாளிலே நிற்கிறாய். இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேலை இழந்து
கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், வாழ்வை இழந்து கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீர வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் தொட்டு அற்புதங்களை செய்வதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.